ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான மட்டன் ஃப்ரை இல்லைனா மட்டன் சுக்கா வறுவல் சூப்பராக எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது மட்டன் சுக்கா ஃப்ரை தான். இது வந்து மதுரை சைடு உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு அதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணி அதுக்கு மேலே தூவுவாங்க. அது தூவுனா அந்த சுக்கா ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 1/2 கிலோ போல் நம்ம மட்டன் வாங்கியிருக்கோம். இதை வந்து மஞ்சள் போட்டு கழுவி இந்த மாதிரி ரொம்ப பெரிய துண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன துண்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மட்டனை வந்து அதில் போட்டு வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 வதக்கு. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரை ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வெயிட் போடாமல் அப்படியே மூடி வச்சிங்கன்னா மட்டன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும். கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா அந்த தண்ணி வந்து போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை வந்து மட்டனை வேக வச்சுடுங்க. மட்டன் வேகிறதுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். அதனால் ஒரு விசில் வந்த பிறகு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை ஸ்லோவில் வச்சு நீங்கள் இறக்கிக்கோங்க. வந்து நம்ம சுக்கா மசாலா தயார் பண்ண போகிறோம். இதுக்கு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் போல் தனியா சேர்த்துக்கணும். இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 1 ஸ்பூன் போல் மிளகு இதையும் நம்ம சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் ரெட் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதோட சுக்கா மசாலா பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அதை எப்படி சுக்காவாக ஃப்ரை பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சுக்கா மசாலா பவுடர் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா அதை வந்து வேக வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அது போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா போய் நல்லா சுக்காவாக உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகி வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம். நம்மளோட மட்டன் சுக்கா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது நல்ல சுட சுட மட்டன் சுக்கா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த மட்டன் சுக்கா பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.